கிளம்பியாச்சு. இல்லை நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பேர் என்ன, மானசி ஹோட்டல் மானசியின். ஓகே, ஹோட்டல் மானசியின். ஓகே, இல்லை பேக் பண்ணிட்டு லக்கேஜ் லோட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே, ரெடி ஜூட் கிளம்புவோம். மேப் போட்டுடலாமா? இந்த ஃபோனில் டிவைஸ் கழட்டி இல்லாமல் இருக்குமா இருந்துட்டு போகுது. இல்லை இத்தனை ஒய்ஃபை காட்டுது. நிறைய ஃபோன் பண்ணி சேவ் பண்ணுறாங்க. ஃபோன் இந்த ஃபோன் இருக்குது. 43762254. ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஜம்முன்னு ஒரு காஃபி குடிக்கணும். ஆமாம், காஃபி குடிச்சோம்மா குடிக்கலாம். காஃபி குடிச்சிட்டு ஐயோ மேப்பு தான் மெயினாக, அதை போட்டு அடுத்தது வேலையை பார்ப்போம். கிடைக்குமா? பார்க்குறியா? 4 hours 34 minutes 261 11:26 காட்டுது. சரி பார்க்கலாம். இடையில இந்த பாலாஜி மந்திர் போகலாமா? பேண்ட் இப்படியே போகலாமா? ஐயோ போகக்கூடாது. அப்படியே ஹைவேஸ் அடிக்க வேண்டியதான். அவ்வளோதான், அது என்ன பண்ணிக்கலாம். அங்கே எப்படி இருந்தாலும் மொபைலில் அலோடு இல்லை, எதுவுமே அலோடு இல்லை. அப்போவே மொபைல் அலோடு இல்லை. சரி ஓகே, சரி கன்டினியூ பண்ணுவோம். ஃபுட் பிளாஸா சூப்பராக இருக்குது. எவ்வளோ நேரம் இருக்குது? 73 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம். மால் போலது. அப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். கேஎஃப்சி ஓடு சொல்கிறேன். கேஎஃப்சி இருந்தால் கேஎஃப்சி சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு, போய் சாப்பிட்டேன். இது என்னது ஃபுல்லாக சரியான கூட்டம். அதாவது ஹைவே இன்னைக்கு ஒர்க்கிங் டேவா என்னது? எல்லாம் சம்மர் காட்டியாட்டு இருக்குது. எல்லாம் பார்க்கிங் 1 2 3 வேறு லெவல் இருக்குது எல்லாம். நிஷி சாகர் ஃபுட் ஸ்டுடியோ. பஸ்ஸு எல்லாம் பெரிய இதாட்ட இருக்குது. ஸ்டாப் போட்டிருக்கு. என்னது என்ன போட்டிருக்குது? என்னது அப்படியே வாங்கிட்டு போகிறதா? டிரைவ் த்ரூ, டிரைவ் த்ரூ. சரி உள்ளோடு பார்க்கிங் ஓடு பார்க்கலாம். உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம், அப்படியே ஆர்டர் வாங்கிட்டு போகிறதா? இல்லை இல்லை, போகிறது அந்த பக்கம் போய் வருமா? இதை ஓட்டலாமா? இல்லையா, போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கு. ஃபுட் பிளாஸாஸ் எல்லாமே இருக்குது. கேஎஃப்சிலேருந்து மெக்டொனால்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாமே. கேஎஃப்சி ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேஎஃப்சியில் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு அப்படியே கண்ணி போகணும். 1.5 மணி நேரம் 73 கிலோமீட்டர்ஸ் என்ன காட்டுது மும்பை கேட் ஆஃப் இந்தியாவுக்கு. போயிட்டு அப்படியே கண்ணி போகணும். பாய். அப்பா ரோடு பாரு, வேறு லெவலில் எடுத்து பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. மும்பை 20 கிலோமீட்ரு, இந்தியாவுக்குன்னா 29 கிலோமீட்ரு. ஸ்லோ இப்படியே தான் போக ரோடு. ஆமாம் ஆமாம், எவ்வளோ ஸ்பீடு காமிக்குது, 81 கரெக்டாக காமிக்குது, அக்யூரேட்டாக காமிக்குது. அவனே இதில் லேட்டஸ்ட் மிஷினாக இருக்கும். டோல் எவ்வளோ? 400 ரூபா. கார் 375 ரூபா. இன்னும் டோலில் வரும், இதே இல்லை, மூடாக்கும் கூட இல்லை. அப்பா வீட்டியோ போல போல. என்ன இதே இல்லை, கார் வந்துருச்சு பார். போல போல, அதே பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணிக்கு, இங்கே பண்ணலைன்னா அங்கே பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸிட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா ஃப்ரிட்ஜு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து இல்லை, தூரம். நல்ல ஹைட் போகுது நல்ல. இது சிமெண்ட் ரோடு போல பார்த்தியா, இது வந்து நார்மல் ரோடு தான். இதில் எதாவது ஸ்பீட் லிமிட் இல்லை. கேமராவெலாம் பார், நல்லா பெரிய பெரிய கேமரா போட்டு. ஆமாம் ஆமாம், நம்ம லைட் மோட்டர் வெஹிக்கிள் தானே. இது பைக் அலௌட் இல்லை. ஸ்பீடு பைக் அலௌட் இல்லையா? ஆஹா, 79 100 ஸ்பீடு இல்லை. ஸ்பீடு 100 மெதுவாகவே போ. ஆமாம், வேர் ஸ்டார்ட் ஆகுது வேர், அங்கே வேர். மெதுவாகவே போ. ஃபைனலி வந்தாச்சு. சூப்பர். கேட்வே ஆஃப் இந்தியா 350 மீட்டர் தான் இருக்குது. ஏன் லெஃப்ட் போடுவாங்களா தெரியாதுங்களா? ஆமாம், ஏன் போடலை? எல்லாமே இண்டிகேட்டர் போட்டு தான் இருக்கானு. ஏன் போக மாட்டேன்னு தெரியல. வேறு ஃபைன் போடுறதுக்கு ரெடி அடிக்கிறாரு வேறு போலீஸு. நீ திருப்பி இருந்தீங்கன்னா நேரம் ஃபைனு. அதுதான் ரெடி அடிக்கிறாங்க. இது கார் பார்க்கிங் தான் தொலைவணும் மாட்டிருக்கேன். பார்க்கிங் தனியாக இருக்காதா? பார்க்கிங் தெரியலையே. நான் அன்னைக்கு ட்ரெயினில் வந்தேன். எங்கேயாச்சும் பே பார்க்கிங் இருக்குது. ஆனால் பாப்பா ஒரு பணம் 100 ரூபா கொடுத்துட்டு யூ அரைவ்டு. வந்தாச்சு வேறு கேட் வே ஆஃப் இந்தியா. ரைட்டுப்பா, பே பார்க்கிங் மாதிரி இருந்ததுன்னா போட்டு ஃபைனலி ரீச்ட். ஆப் எடுத்துக்கணும் மறக்காமல். ஆமாம், வெயில் சொல்ல வேணுமா? ஃபைனலி கேட் வே ஆஃப் இந்தியா வந்தாச்சு. தாஜ் ஹோட்டல். கேட் வே ஆஃப் இந்தியா
இங்கே பாரு. இது புதுசா, அது பழசா? இது புதுசுன்னு நினைக்கிறேன், அது பழசு. அதுதான் அட்டாக் நடந்தது. அதுதான் அட்டாக் நடந்தது. ஆக்சுவலாக இதில் போய் தான் அந்த போட்டுக்குள்ளே ஏறணும். அதெல்லாம் இல்லை, இப்போ எல்லாம் சைடில் தான். இதெல்லாம் சைடில் போயிட்டா வந்த பக்கம் ஏறி. அதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாப்பு. அதெல்லாம் எப்போவே ஸ்டாப்டு. நாங்கள் அன்றைக்கி வந்த அன்றைக்கே இல்லை, 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை. இதில் உள்ள என்ட்ரன்ஸ் இல்லை, அதில் தான். அதான் சுற்றி போகலாம். போகலாம். பழைய ரோடு நம்ம இப்படி போகிறது அந்த டிராஃபிக் இல்லாமல் வெளியே வர்றது இது அன்னைக்கு போட்ட சீலிங் ரோடு இது ஆக்சுவலாக. செம பெருசு. சாமி செம. அப்பா வேற லெவல் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பேக் காட்டுறது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:15. இப்போ நாங்கள் ஹோட்டல் ராம்லீலான்னு சொல்லிட்டு தமனுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து இங்கே போகிறோம், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாட்யூ. கண்டினியூஸாக அங்கே போக முடியாது. ஸோ இப்போ நைட்டு போனோம்னா குஜராத்தில் எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதனால் அங்கே செக்கிங் இருக்கும், தேவையில்லை அன்னெசரியாக. ஸோ அதனால் இப்போ இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். காலையில் போனால் ஒரு அளவுக்கு இருக்காது, அதனால் இப்போயே ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி, இப்போ தூங்கி எழுந்திரிச்சு காலையில் நேரமே கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா May 7 டியூஸ்டே. இன்றைக்கி 4th டே. இங்கேருந்து நீ சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாட்யூ கிளம்புறோம். இப்போ எங்கே இருக்கிறோம்னா, நேற்று சத்தாராவில் கிளம்பி கேட்வே ஆஃப் இந்தியா போயிட்டு அப்படியே HDFC ஆஃபீஸ் போயிட்டு இப்போ ஒரு 150 கிலோமீட்டர் வந்து அவுட்ரு வந்துருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து கொஞ்சம் முன்னாடி டமன் இதுக்கெல்லாம் முன்னாடி மகாராஷ்டிரா எண்டில் தலசேரிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டல் போட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறோம். சரி, இங்கேருந்து நீ சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாட்யூ கிளம்புறோம். ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி. கிட்டத்தட்ட 5 hours 8 minutes காட்டுது. 284 கிலோமீட்டர் 11:30 ரீச் ஆகும்னு போட்டிருக்குது. பார்ப்போம். சரி, போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று அப்படியே கிளம்பும்போது கன்டினியூ பண்ணுறோம். பை.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆச்சு. இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இங்கேருந்து பேக் பண்ணிட்டு கிளம்புறோம். இப்படி ஒரு 5 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஹோட்டல் ராம் லீலா. பேக்கில் வச்சுட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் பை.